தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அதிமுகவினுடைய பொதுக்குழு டிசம்பர் 15 கூட இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியை ஃபுல்லாக என்டார்ஸ் பண்ணுவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? முதல்ல அதிர்ச்சி தகவலா? இல்லை, நம்ம ஃபேக்டரை தான் நான் சொல்லுவேன். நான் எடப்பாடியை பயணி கொண்டு நிறுத்துவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் உழைப்பேன், அது களத்துக்குள்ளே போவேன். அதெல்லாம் நம்ம தயங்குறது கிடையாது. நம்ம ஒரு குஜராத் பழமை உண்டு, சிங்கம் எங்கேயாவது மறைஞ்சிருந்து சண்டை போட்ட பார்த்துருக்கிறேன், நெறி எங்கேயாவது நேருக்கு நேர் சண்டை போட்டதை பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி தான் செய்கிறோம். அரசியல் விமர்சனங்களை தாண்டி ஒரு சமூக நீதி போராளியா நமக்கு பல கடமைகள் இருக்கு. விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம அதை செய்வோம். அது நம்ம மாற்றமே இல்லை. நம்ம இப்போ டாப் ப்ரியாரிட்டியே 2026 அதுதாங்கிற லெவலில் தான் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறோம். பட் அதிமுக அவர் தான், அவர் கையில் ரெட்டலை இருக்குது. அவர் சைன் பண்ணி கொடுக்கவங்களுக்கு தான் ரெட்டலை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது யார் அவரை எதிர்ப்பா? ரெட்டலையில் போட்டியிட்டா எனக்கு தோற்று போகும், தேவையில்லை, இந்த ரெட்டலை எனக்கு பலனளிக்காத நினைக்கவங்க தானே அவரை எதிர்ப்பாங்க. அப்போ அப்படி எதிர்த்தாலும் கூட அவங்க ஈவ் ஆஃப் 2026 ஜனவரியில் தானே எதிர்ப்பாங்க. இப்போ அவர் கையில் தானே அந்த கட்சி இருக்கும். இப்போ அண்ணாமலைலாம் வர்றாரு, வந்ததும் அவர் அதிமுகக்குள்ள சில இதுகளெல்லாம் பண்ண தான் செய்வார். எப்படியாவது இவரை உள்ள சேர்த்து கவுக்கிறதா, எப்படி எடப்பாடியை கவுக்கிறதுங்கிறத பார்ப்பாரு. ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. ஒரு கத்தி அண்ணாமலை, ஒரு கத்தி எடப்பாடி. எப்படி அண்ணாமலை வந்து எடப்பாடியை வீழ்த்ததுக்குரிய வேலையை தான் பார்ப்பாரு. நம்மளும் மோடிக்காக அண்ணாமலைக்கு வந்து எடப்பாடியை வீழ்த்ததுக்குள்ள ஹெல்ப்புகளை நம்ம பண்ணி கொடுக்க தான் செய்வோம். பட் அவர் தான் அதிமுக ரெட்டலையில் கையெழுத்து போடக்கூடிய அதாட்சி அவர் தான். அவரை முன்னிறுத்தி தான் 20.4% வாக்கு எடுத்தாங்க. அவர் பிரச்சாரம் பண்ணி தான் எடுத்தாங்க. அந்த வன்னியர்கள், கொங்கு வேளாளரோட வன்னியர்கள் வந்து பெரிய அளவில் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் அவர் திமுக விட பெரிய கட்சி அதிமுக வச்சிருக்காருங்கிறத நம்ம மறுத்துட்டு பேச முடியாது இல்லையா? கண்டிப்பா. ஸோ நம்ம யதார்த்தத்தெல்லாம் பேசுவோம். உள்ளுக்குள்ள நீர் புத்த நெருப்பா இருக்குது, உள்ளுக்குள்ள போஞ்சிட்டு தான் இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு தென் மாவட்ட அதிமுக நினைக்கிறாங்க. மேற்கு மாவட்ட அதிமுகவினர் பாஜகவில் அண்ணாமலை மோடி ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளை வீக்கன் பண்ணுவாரு, அண்ணாமலை மீறி நம்ம எங்க ஜெயிக்க முடியும்னு மேற்கு மாவட்டத்தில் நினைக்கிறாங்க. அண்ணாமலை மீறி ஜெயிக்க முடியும்னா முத இடத்துக்கு ஸ்டாலின், செந்தில் பாலாஜி. ஆமா, அவங்க தரவா இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துடலாம். செந்தில் பாலாஜி ப்ரூவ்டு, ஸ்டாலினுக்கு ப்ரூவ்டு லெப்டினன்ட் தான். 5% 2021 அவர் கூட்டி காட்டியிருக்காருன்னா செந்தில் பாலாஜிக்கு அந்த வெயிட்டேஜ் இருக்கு. செந்தில் பாலாஜி, அண்ணாமலை, மோடிக்கு தளபதி, ஸ்டாலினுக்கு தளபதி செந்தில் பாலாஜி, தென் இவர் எடப்பாடி. மூணுலையும் வந்து செந்தில் பாலாஜி திமுக ஸ்ட்ரென்த்லையும் கூட்டணி ஸ்ட்ரென்த்லையும் மேல இருக்கிறாரு. அண்ணாமலை எடப்பாடியை பலகீனப்படுத்தி யார் 2வது இடங்கிறதுக்கு கோயம்புத்தூர்ல, நீலகிரிலையும் வந்துட்டாரு. மற்ற பகுதியில் வர முடியல. மீண்டும் மற்ற பகுதியிலையும் வரதுக்கான முயற்சியில் அண்ணாமலை ஈடுபடுவார். மற்றவங்க சொல்றது மாதிரி பார்லிமெண்ட், அசம்பிளிலாம் இல்லை. ஹரியானாவில் பார்லிமெண்டோட மேல வந்திருக்காங்க, மகாராஷ்டிராவில் மேல வந்திருக்காங்க, ஜார்க்கண்ட்ல கீழே போயிருக்காங்க. பட் மகாராஷ்டிரா, ஹரியானா மாதிரி தமிழ்நாட்டிலே அண்ணாமலை பார்லிமெண்ட்ல மேல வந்து என்டிஏ 2வது கொண்டு வந்து எடப்பாடி அணியை 3வது கொண்டு போய் பார்ப்பாரு. அதுதான் 2029 மோடிக்கு லாபம், மோடிக்கு கெயின். அது மட்டுமில்ல, பாரசைட் காங்கிரஸ், அதுக்கு ஒரு பார்கெனிங் இல்லாத அளவு பண்ணணும்னா எடப்பாடியை பலகீனப்படுத்தணும். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருந்து சத்ராஜ கோத்திர கவுல் பிராமணர் மண்ணுன்னு நம்ம போன்றவரெல்லாம் வேதனையோட மன வருத்தத்தோட சொல்லக்கூடிய இந்த மண்ணில இருந்து காங்கிரஸ் அகற்றணும்னா எடப்பாடியை வீழ்த்தினாதான், எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் 29 காங்கிரஸுக்கு அவர் 20 சீட்டு கொடுக்குறேன், 30 சீட்டு கொடுக்குறாங்களே கதையெல்லாம் இல்லாத அளவுக்கு காங்கிரஸுக்கு பார்கெனிங் இல்லாமல் காங்கிரஸை பலகீனப்படுத்த முடியும். ஸோ எடப்பாடியை வீழ்த்துறதுங்கிறது ஒட்டுண்ணி காங்கிரஸ் தான் முதல் எதிரிங்கிற மோடிக்கு வியூகம். ரவீந்திரன் துரைசாமி போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸ் கருதக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம், பிளஸ் அதை செயல்படுத்துறதுக்கு அண்ணாமலை, அதை செயல்படுத்துகிற அண்ணாமலை அவர் ஒரு லீடரா ஸ்டாலினுக்கு போட்டியாளராட்டு அவர் வருவார், எடப்பாடி பலகீனப்படுத்தி வருவார். இதுதான் நடக்க போகுது. ஆனா அதற்கு முன்ன இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுக, அதை நம்ம மறந்துட முடியாது இல்லையா? பலகீனமான அதிமுக. ஆனா இந்த பலகீனமான அதிமுகன்னு சொல்றப்போ சமீபத்தில் இந்த கலாய்வு குழு அப்படிங்கிற ஒன்று அமைச்சிருந்தாங்க. அதுல பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கோஷ்டி மோதல்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஒரு பெரும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அங்க வந்திருக்கிறப்ப இந்த கோஷ்டி மோதல்லாம் இருக்கிறப்ப இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இதுல ஒரு பதில் சொல்லிடுறேன். பலகீனமான அதிமுகன்னு சொல்லும் போது எடப்பாடி தான் அதிமுக நான் சொல்லக்கூடிய வியூ தான் என்னோட வியூ. ஆனா 6 பேர் போனாங்க, சண்டை போட்டாங்கலாம் நான் பேசுனதா என்ன பற்றி தப்பா இவர் சி வி சண்முகம் ஒன்று சொல்லிட்டாரு. என்னோட அட்வொகேட்ஸ் கிட்ட சொன்ன பற்றி அது பிரியன்
மற்றவங்கள்லாம் நம்ம துரைக்கருணா இவங்கெல்லாம் பேசுனதுக்கு நான் பேசுனதா சொல்லிட்டாரு. ஏன் பி பாயிண்ட் தெரியுது இல்லையா? டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட், யூனிக்கா தான் இருக்கும். இதுக்கு இவர் சி.வி. சண்முகம் என்னோட எனக்கு கலங்க ஏற்படுத்தினாட்டு அவதூறு பரப்புனாட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கதா இருக்கிறேன். அதுக்கான அட்வொகேட்டையும் பேசிட்டு இருக்குங்கிற தகவலை இதில் நான் பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த 4 பேர் பேசுனாங்க 5 பேர் பேசுனாங்கலாம் நான் பேசுறது கிடையாதுங்கிற புள்ளிக்காக இதை பதிவு பண்ணிடுறேன். களவாய் தோத்து போன இடத்துல அந்த கோஷ்டி மோதல்கள் வருது. இப்போ நெல்லையில் பாப்புலர் முத்தையா அவர் தச்சை கணேசராஜாவை தோல்விக்கு காரணம்னு சொல்றாரு. கணேசராஜா அதை ஒத்துக்க மாட்டாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள பாப்புலர் முத்தையா வர்சஸ் கணேசராஜா. இதுல எடப்பாடிக்கு யாரை நோக்கி முடிவெடுக்குங்கன்னே தெரியல, என்ன முடிவெடுக்குங்கிற எடப்பாடி குழப்பத்தில் இருக்காரு. இங்க சரவணன் வர்சஸ் செல்லூர் ராஜி, அதுலயும் எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவெடுக்க முடியல. அங்க கும்பகோணத்துல ஏற்கனவே இருக்கவங்களும் புதுசா வந்து சேர்ந்த அதிமுகவுக்குள்ளே போயிட்டு வந்தவங்களுக்கு இடையில பிரச்சனைங்கிறாங்க. இப்படி உள் பிரச்சனைகள் இருக்குதுன்னா டெல்டாவில் திமுகவை பிடிக்கவே முடியாதுங்கிற லெவல்ல இருக்காங்க. சவுத்துல பாஜகவே 2வது வந்துட்டாங்க, இவங்க 3வது போன இடம். 3வது போன இடத்துலயும் சண்டை நடக்குது. திமுகவை பிடிச்சிக்கிடவே முடியாதுங்கிற இடத்துலயும் சண்டை நடக்குது. வட தமிழகத்தில் நல்லா இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் சண்டை நடக்கல. இதுல அந்த கிரெடிட்டை சி.வி. சண்முகத்துக்கு கொடுத்துருவோம், கே.பி. முனுசாமி கொடுத்துருவோம். நமக்கு என்ன இருக்கு? யார் மேல நமக்கு வெறுப்பு கிடையாது. நம்ம மேல அவங்க அம்பாட்டு வந்து நின்று வழக்கு தொடர்ந்து ஹராஸ் பண்ணாலும் நமக்கெல்லாம் அவங்க மேல ஒன்றும் இது கிடையாது. சட்டப்படி தான் நம்ம போவோம். உண்மையும் சொல்றோம். இன்னும் சொல்ல போனா அவர் தினகரில் சொன்னதை தான் நான் பேசியிருந்தேன். ஓகே, இங்க பலகீனமான இடத்துல மீண்டும் எதிர்காலம் இல்லைங்கிற இடத்துக்குள்ள அது கோஷி முதல்ல வருது. ஓகே, பட் இதெல்லாம் பார்க்குறப்போ எடப்பாடி கண்ட்ரோல்ல இல்லையோ கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறப்போ அவர் கண்ட்ரோலை மீறி போயிட்டோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு கட்சி தோக்கும் போது தோல்வியில் இப்படி தான் வரும். எல்லா தலைவருக்கும் இப்படி தான் வரும். எந்த தலைவருக்கும் எந்த தலைவர் இது விதிவிலக்கு அல்ல. பட் அதிமுக ரொம்ப வருஷமா இருக்கு இல்லையா? அதுதானே ரொம்ப பேசு பொருளா மாறுது. இப்போ நீங்க ஜெயலலிதா 96ல் தோக்கும் போதும் ரெட்டையில நிற்க மாட்டேன்லாம் உள்ளாட்சியில் தூக்கி போட்டுட்டு போனாங்க, அது நமக்கு தெரியுது. ஆனா இப்போ வந்து சில இடங்கள்ல மீள முடியாதுங்கிற இடங்கள்ல பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு தான் இருக்குது. எடப்பாடியால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. நான் இந்த இடத்துக்குள்ள அந்த 20% ஓட்டுக்கு எடப்பாடிக்கு மரியாதை கொடுத்துட்றேன். அதுலேயும் 5 குறைக்கணும்னு நினைக்கிறனாலும் கூட அவர் எடுத்த ஓட்டுங்கிற மரியாதை குறைக்கிறேன். என்ன ரூட்டில் அதை குறைக்கிறது நாம் சிந்திச்சுட்டு இருக்கோம், செயல்படுத்த போகிறோம். நம்ம உறுதியான நிலைப்பாடு எடுத்து அதை செயல்படுத்துவோம். பட் இந்த சிச்சுவேஷன் கலைஞர் அடைஞ்சிருக்கிறாரு. ஏன் எம்ஜிஆரே தோத்தது எல்லாரும் டிசைட் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஜெயலலிதா தோத்ததும் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த வரிசையில் நம்ம எடப்பாடி வரிசைப்படுத்திட முடியுமா? எம்ஜிஆர் கலைஞரோட இது முடியாது. ஏன்னா அவங்க தோத்தது யூனிஃபார்மா தோத்தாங்க. இவர் தோத்தது வட தமிழகத்தில் ஏறிக்கிட்டு மற்ற நாடார் முக்குலத்தோர்ல மிக மோசமா தோத்திருக்காரு. பெருஞ்சரிவு. அந்த பெருஞ்சரிவுல வந்து மீண்டிட முடியாது. இவருக்கு இன்னைக்கு கை கொடுக்கிறது வன்னியர்கள் மட்டும்தான். கொங்கு வேளாளர்களே சரியா கை கொடுக்கல. அப்போ இந்த கட்சியோட தன்மை, ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல், பிராமின், எல்லா ஜாதிக்கும் பொதுவானவர், அந்த தன்மையை விட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமைங்கிறது மாறுபட்டு நிற்குது. அது வந்து 2 ஜாதிக்கான தலைமைன்னு அண்ணாமலை சொல்றது கரெக்டுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கும்போதும் பூத் வைஸ் பார்க்கும்போதும் அந்த தன்மை தான் இருக்குது. அப்போது இவங்களுக்கு சிட்டியில் பலகீனம், தென் மாவட்டத்தில் பலகீனம், டெல்டாவில் பலகீனம், கொங்குல வந்து பழைய மாதிரி பலம் இல்லை, வன்னியர் பெல்ட்டில் மட்டும் திமுகவுக்கு மாற்றா இருக்கிறாங்கிறது இங்கே போது இவர் வந்து ஒரு பேன் தமிழ்நாடு தலைவராட்டு இல்லை. ஸ்டாலின் பேன் தமிழ்நாடு தலைவர். தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க வந்து அவ்வளவு தொகுதியும் தூக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க வீக்கா இருக்குது, தர்மாபுரியில தான் வீக்கா இருக்காங்க. 34% வாக்கு எடுத்து ஜெயித்திருக்காங்க, மற்ற எல்லா இடமும் 40 எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தன்மை வந்து அதிமுக வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் வந்து அதிமுகங்கிறது மீண்டும் வராது. ஏரியா வைஸ், செக்மெண்ட் வைஸ் அது பிராக்மெண்டேஷன் ஆயிரும்னு தான் தோணுது. இன்னும் சொல்ல போனா 2000 கோடி பேரம் பேசினாங்க, நான் தனிச்சு நிற்க போறேன்னு சீமான் சொல்றாருன்னா, சீமானை யார் பேரம் பேசினா, எந்த பெரிய லாட்டரி அதிபர்கள் பேசினாங்கன்னா நமக்கு தெரியும். அப்போ அந்த பேரத்தை அந்த தவிர்ப்பு தான் பேசியிருக்க முடியும். பேர சொல்ல விரும்பல, தவிர்ப்பு தான் பேச முடியும். ஆனால் சீமான் என்ன நினைக்கிறாரு? மக்கள் சக்தி தான் பெருசு, மக்களுக்காக கட்சி நடத்துறோம், எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பலகீனப்படுத்திடலாம், ஒரு தாராளமா 8% மேலும் எடப்பாடி பழனிசாமியை கணிசமா பலகீனப்படுத்தி 2 இலக்க சதவீதத்தில் வந்துடலான்னு சீமான் நினைக்கிறாருன்னா, அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்த அக்செப்டன்ஸ், ஜாதி கடந்த அக்செப்டன்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லை. ஸோ இந்த நெருக்கடி வந்து அதிமுக வந்து தமிழ் தேசிய சீமானாலையும் கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணி பசியப்ப ஜாதி ஸ்ட்ராட்டஜியாலையும் பாதிக்கப்படுறாரு. தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டார் சீமான். அதே மாதிரி பிஜேபியும் அண்ணாமலையால் அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், தென் பிராமின், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், மார்வாடிஸ், நாயர்,
அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், கொங்கு வேளாளர், ஹிந்து நாடார், இவங்களாலேயும் அது பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை சந்திக்கல. இப்போ 2 சக்திகள் வந்து பலகீனப்படுத்துது. அதுல பாஜக அதிமுக எதிர்கொள்றதுல கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஸ்டாலின் பக்கம் போறாங்க. ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்ச கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ்ல ஒரு பகுதி ஸ்டாலின் பக்கம் போறாங்க. அப்ப நீங்க பழைய பல்லவி மாதிரி ரெட்டலைக்கு போட்டவன் சூரியனுக்கு போட மாட்டான்னு அபத்தமா, பொய்யா, மோசடியா அல்லது அறியாமையில பேசிட்டு இருக்காங்க. அதே போல பாமக மேட்டர்ல ரெட்டலைக்கு போட்ட பறையர்கள் வந்து உதயசூரியனுக்கு போறாங்க. இதையும் தாண்டி சீமான் மேட்டர்ல பிறமொழியாளர்களும் ஒரு செக்ஷன் வந்து உதயசூரியனுக்கு போறாப்ல. அப்போ 40% ஜெயலலிதா இருந்த வாக்கு ஸ்டாலின்ட்ட ஒரு பகுதி போயிட்டு பறையர்கள், கிறிஸ்தவ முஸ்லீம், சீமான் ஃபேக்டர்ல பிறமொழியாளர்கள். ரெட்டலைக்கு ஜெயலலிதா ஓட்டு போட்டவங்க சீமான்ட்ட போறாங்க. அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குஸ்டிக், மார்வாடி, நாயர், ஒக்காலிகா, இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை மோடி ரூட்ல பிஜேபிக்கு போறாங்க. பறையர், தேவேந்திர குல வேளாளர், வண்ணார், நாவிதர், குயவர், முத்தரையர், செங்குந்தர், தென் வாளோடும் கோலோடும் நூலோடும் பிறந்த செங்குந்தர், விஸ்வகர்மா, இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் வந்து சீமான் பின்னாடியும் போறாங்க. ஸோ 3 டைரக்ஷன்ல பாதிக்கப்படுறாரு. இதனால வந்து அவரு விஜய, பல நிரூபிக்காத விஜய ஏதோ கொஞ்சம் சீட்டு கொடுத்து உள்ள இழுத்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுல அவங்களுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சீமான் வந்து நான் மக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேன், எடப்பாடி சிஎம்மா சொல்றதுக்கு, எடப்பாடி கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கு, நோட்டுக்கும் சீட்டுக்கும் வர போறதுக்கு பல நிரூபிக்காமலே சிலவங்க கட்சியை வாங்கிட்டு வராங்கன்னு விஜய் வந்து மறைமுகமா நக்கல் ஐயாண்டி அடிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது விஜயும் தனிச்சு நின்று அவர் பங்குக்கு கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் அதிமுக வாக்க எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னு அந்த ஓட்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு குறிப்பிடத்த அளவு கொங்கு மண்டலத்துல பிரிப்பாருங்க சூழல இருக்குது. ஸோ இவ்வளவு நெருக்கடி கடையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அவருக்கு வலுவான அலையன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. எட் அதிமுகனா அவர் தான், இவ்வளவு நெருக்கடி வச்சிருக்கிறவர் அதிமுகனா அவர் தான். கட்சியை பிடிச்சிக்கிட்டாரு, சிம்பல் சைனிங் அதாரிட்டி அவர்கிட்ட கிடைச்சிட்டாரு. இதை மறுத்துக்கிட்டு நாம பேசிட்டு இருக்கிறது, ஒரு சிலர் அதை பண்ணிட்டு இருக்கல, பிரயோஜனமே இல்லைன்னு தான் நான் கருதுறேன். பட் ஆனால் சார் என்ன, இங்க நீங்க பார்த்துருப்பீங்க அந்த நியூஸை, தலவாய் சுந்தரத்தை நீக்கினார். RSS பேரணியை வந்து அவங்க துவங்கி வச்சுட்டாங்கன்னு ஒரு விமர்சனமான உடனே நீக்கினார். திருப்பி மறுபடியுமே சேர்த்துக்கிட்டாரு இல்லையா? இது என்ன, ஒருவேளை RSSக்கு அவர் பயந்துட்டாரா எடப்பாடி, இல்ல வேற வழி இல்லாம திரும்பி சேர்த்துட்டாரா? அதை எப்படி பாக்குறீங்க? அது அன்னைக்கு விஜயே கூட்டணி இல்ல தனிச்சு போட்டின்னு சொல்லும்போது ராஜகுமாரம் காமெடி மாணி, இவரே ஒன்னு பல நிரூபிக்காத இவரே உங்களை கூட்டணிக்கு சேர்க்க மாட்டேன்னு யாரு சேர்க்க மாட்டாங்கன்னு கவுண்டமணி செந்தில் விழுந்து சிரிப்பார் இல்லையா? அதே மாதிரி ஒரு கதையில விஜயே ஸ்னப் பண்ணிட்டாருங்கிற செய்தி வெளியே வந்து அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தலவாய் சுந்தரத்தை அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்காக எடப்பாடி சேர்த்துக்கிட்டதான் நான் கருதுறேன். அவர் பெரிய நுணுக்கமான அரசியல்வாதி. சிச்சுவேஷனுக்கு தக்கன எப்படி பிளே பண்ணுமோ அப்படி பிளே பண்ணக்கூடிய நுண்ணறிவுப்பட்ட படைத்த அரசியல்வாதி ராஜதந்திரி தான். அதில் நான் மறுக்கவே வரல. பட் சில சூழ்நிலையில் சிக்கிட்டு நிற்கிறாரு, மாட்டிட்டு நிற்கிறாரு. நம்பகத்தன்மையற்றவர்னு ரெட்டையில வாங்கிக்கிட்டும் ரெட்டை இலக்க சீட்டை மோடிக்கு கொடுக்காம ஒற்றை இலக்கத்தான் தருவோம்னு சொல்லி அவர் வெளியேறினதெல்லாம் இது சரியான டைம். எப்படி அவருக்கு மக்களவை முக்கியம் இல்லை, சட்டமன்றம் தான் முக்கியம்னு சொன்ன போது மோடியும் வந்து சட்டமன்றம் முக்கியம் இல்லை, மக்களவை தான் முக்கியம், இதில் அண்ணாமலையை பலப்படுத்தி இவரை பலகீனப்படுத்துறதா முக்கியம்னு அவர் இருக்கும்போது 4 பக்கமும் அந்த அரசியல் அதிரடியால் அவர் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறாரு. எப்படி மீள முடியான்னு திணறிட்டு இருக்கிறாரு. ஒரே ஆயுதம் கட்சி அவர் தான், சின்னம் அவருக்கு தான். ஸோ அதனால அவர் RSS பார்த்து பயப்படல, அதனாலலாம் அவர் வந்து இல்லை. என்னைக்கு நான் அவர் அப்படி சொல்ல மாட்டேன். அவர் பாஜகவோட சேர்ந்தா சிஎம் ஆக முடியாது, 13+5 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு எதிராக போயிடும். 2001 ஜெயலலிதா அம்மையார், 2001 கலைஞர் நல்லாட்சி கொடுத்தும் சிஎம்மா வர முடியாத காரணம் பாஜக கூட்டணி தான். 2006 ஜெயலலிதா அம்மையாருக்கு இந்துக்கள் மத்தியில் அதிகம் ஓட்டு கிடைச்சும் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் அப்போ கொஞ்சம் குறைவா இருக்கலாம், எதிராக போனதுனால தோத்துட்டாங்க. 5% டிஃபரன்ஸ்ல கலைஞருக்கு அந்த டிஃபரன்ஸை கொடுத்ததே கிறிஸ்தவ முஸ்லீம் தான். அதே மாதிரி 2021 5% டிஃபரன்ஸ்ல நம்ம தோக்குறதுக்கு காரணம் 6.8 எடுத்த சீமானுக்கெல்லாம் இந்து ஓட்டு தான். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அப்படியே திமுக காங்கிரஸ் கன்சாலிடேட் ஆனதுனால நம்ம டிஃபரன்ஸையும் தாண்டி ஒரு 10-15% டிஃபரன்ஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன்ல ஸ்டாலினுக்கு கிடைச்சிருது. ஸோ ஸ்டாலினுக்கு வந்து ஒரு 18% அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க மூலமாட்டே எதிரணியோட ஒரு 15 to 16% வந்து டிஃபரன்ஸ் அதிகமாயிருது. இதை எப்படி சமாளிக்கணும்னு தான் எடப்பாடி பார்க்குறாரு. அதனால தான் முபாரக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பாபு முருகவேல்லாம் பரதாமடைஞ்ச முஸ்லீம் பெண்கள் நாகப்பட்டினத்தில் கூட்டத்துக்கு வந்தாங்க, அது இதில் தமிழ் மகன் ஹுசேனுக்கு அவைத்தலைவர் அந்த இதுக்குள்ளே போறாப்புல. பிஜேபிக்குள்ளே வந்தாருன்னா
எந்த காலமும் அவர் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அவரை மன்னிக்கவே மாட்டாங்க. பிஜேபியும் அது பொருந்தா கூட்டணி ஆயிரும். ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க, ஒரு சீட்டு தான் ஜெயித்து 9 சீட்டு காலி ஆயிட்டு. அதுவும் அவருக்கு தெரியும். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸும் போட மாட்டாங்க. அவரை சிஎம்மா சொன்னா இந்த நாடார் போட மாட்டான், நாடார் சுத்தமா போட மாட்டான், சீமானுக்கே போட்டுருவாப்புல. மோடி அதை பாக்குறாரு. நம்ம கோர் ஓட்டர்ஸான நாடார்கள் வந்து நம்மளை எடப்பாடி சிஎம்மா சொன்னா நம்மளை விட்டுக்கிட்டு சீமானுக்கு போட்டுட்டானா நம்ம கட்சி இது பாதிக்கும்னு சொல்றாப்புல. அண்ணாமலை போன்றவங்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு நாடார்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கு, முக்குலத்தோர் மத்தியில் எதிர்ப்பு இருக்கு, நான் கொங்கு வேளாளர் மத்தியில் எதிர்ப்பு இருக்கு, நான் வன்னியர் மத்தியில் எதிர்ப்பு இருக்கு, ஜாதிய ரீதியாக எதிர்ப்பு இருக்குங்கிறத அண்ணாமலை போன்றவங்களும் சொல்றாங்க. ஸோ அது பொருந்தா கூட்டணியா இருக்கும். அவருக்கு உள்ள வந்துகிட்டு அதுல தோத்துட்டாருன்னா அது பிறகு அவரை சுத்தமா கூட இருக்கவங்களே முடிச்சு கட்டிக்குவாப்புல. அதனால அவரு இரட்டை தலைமைக்கும் போக மாட்டாரு, பாஜக கூட்டணிக்கும் வரமாட்டாரு. தான் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக நிற்கணுங்கிறதுல அதற்கான முயற்சியில தான் ஈடுபட்டு வருவார். பட் நீங்க சொல்றீங்க அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்னு சொன்னாலுமே அதானி விவகாரம் பாத்தீங்கன்னா அது சர்வதேச அளவில் ரொம்ப எதிரொலிச்சுது. அதானி இஷ்யூவை பத்தி ராமதாசனாமே அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனா எடப்பாடியார் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறார், தவிர்த்து போறாரே. அதுக்கான காரணம் என்ன? நடிகர் விஜய் அறிக்கை விட்டுருக்கிறாரா? இல்ல, சீமான் சொல்லியிருக்கிறாரு. சீமான் அதானி விஷயத்துல அதிமுக அடிச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ சீமான் வந்து எடப்பாடி அடிச்சுதான் ஏற முடியும்னு சீமான் நினைக்கிறாரு. எடப்பாடிக்கு அதிமுக ஊழலையும் சொல்றாரு. விஜய் இதுல நம்பகத்தன்மையற்ற ஒரு ஆட்டு, இரட்டை வேடம் போடக்கூடிய ஒரு ஆட்டு, அதானிக்க ஊழலை அதிமுக காலத்து அதானி சம்பந்தப்பட்ட இதுகளை பற்றி பேசாம இருக்கிறாருன்னு சொல்லும் போது விஜய்க்கு வந்து எடப்பாடி கூட அலையன்ஸ் வர்றதுக்கான ஒரு ஆசை இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். சீமானுக்கு திமுக அதிமுகவின் சமதூரத்தில் வச்சு காங்கிரஸையும் பாஜகவின் சமதூரத்தில் வச்சு எதிர்க்கிறான்னு எடுத்துக்கணும். நீங்க அதானியை பற்றி எடப்பாடி சொல்லலைன்னா எடப்பாடியும் பாஜக ஆப்ஷனை முழுக்க க்ளோஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஆனா அண்ணாமலை 50-50ங்கிறதையும் தாண்டி பாஜக அணிக்கு சீட்டு வாங்கணும்னு தான் நினைப்பாரு. தொடர்ந்து பலகீனம் அடையக்கூடிய எடப்பாடிக்கு ஒரு லைஃப் கொடுக்கறத அண்ணாமலை விரும்ப மாட்டாரு, மோடியும் விரும்ப மாட்டாரு. அப்படி எடப்பாடிக்கு ஒரு முக்கியத்துவத்தை பாஜக டெல்லி தலைமை கொடுக்குறாங்கன்னா அது காங்கிரஸுக்கு பார்கெனிங் பவரை ஏத்துறது. மோடி ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாரு. ஒட்டுண்ணி காங்கிரஸ் தான் எதிரி, ஹேமந்த் சோரன் எதிரி அல்ல, உமர் அப்துல்லா எதிரி அல்ல, மு.க. ஸ்டாலின் எதிரி அல்ல. ஒட்டுண்ணி காங்கிரஸை பலகீனப்படுத்தினாதான் 29 வர முடியும்னு நினைக்கிறாரு. அப்போ 29ல் 20 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறேன், 30 சீட்டு காங்கிரஸ் கொடுக்கணும்னு 26ல் தோத்துட்டு போய் காங்கிரஸை தூக்கி பிடிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை எவ்வளவுக்குள்ள பலகீனப்படுத்தணுமோ அவ்வளவுக்குள்ள பலகீனப்படுத்துறதான் நல்லதுங்கிறது மோடிக்கு தெரியும், நம்ம போன்ற மோடி வெல்விஷர்ஸுக்கு தெரியும். அதே வேளையில பாஜகவுக்குள்ளவே தமிழிசை, நயினார் நாயந்தன் போன்றவங்கெல்லாம் ஒரு கூட்டணி வேணும், திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு கூட்டணி வேணும், தாங்கள் எம்எல்ஏவுக்கு ஒரு கூட்டணி வேணுங்கிற கருத்தும் இருக்குது. நம்ம கருத்து இதில் தெளிவாக இருக்கிறோம். எப்படி சசிகலா மேட்டரில் இதே நயினார் நாயந்திரன் கருத்தெல்லாம் முறியடிக்கப்பட்டு, இதே சுப்பிரமணிய சாமி கருத்து, ஆசீர்வாதம் ஆச்சாரி கருத்து, இலகணேசன்ஜி கருத்து, பொன்னார் கருத்தெல்லாம் முறியடிக்கப்பட்டு நம்ம கருத்து மோடிக்கிட்ட எடுபட்டுதோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம கருத்து மோடிக்கிட்ட எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. என்றாலும் 2026 பிப்ரவரி தான் உண்மையை உணர்த்தணும். ஸோ எடப்பாடியும் பாஜக கூட்டணியை முழுமையாக க்ளோஸ் பண்ணலைங்கிற கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து எல்லா இஷ்யூலையுமே எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம்னு ஒரு தலைவரை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பட் பாஜக கூட வரல, தன்னோட லீடர்ஷிப் போயிடும், 18% கிறிஸ்டின் முஸ்லீம் போயிடுவாங்க, தன்னை தோத்த பிறகு தன்னை இன்னொருத்தர் கவுத்துருவாங்கங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாம இருக்காது. ஏன்னா அவரு நிறைய இதுக்கு சொல்றப்ப நிதி கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு டைரக்டா அட்டாக் பண்ணவர். அதான இஷ்யூவை எல்லாருமே பேசுறாங்க இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி சீமான் பேசியிருக்காங்க, ராமதாஸ் பேசியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவர் எடப்பாடியும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அது ஒரு அறிக்கையா, ஒரு அழுத்தம் போயிருக்கும், ஒரு பெருங்கட்சியாக இருக்குங்கிறப்ப அது போய் சேர்ந்துருக்கும் இல்லையா? அதனால கேட்டேன். இல்ல அதனால அவர் கூட்டணி முடிவை இது பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. ஏதோ அந்த விஷயம் அவர் பண்ணலங்கிறது மட்டும் தோணுது. நீங்க இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, திமுக காங்கிரஸ் ஒரு சைடு ஸ்டெடியா இருக்கும்போது இவரும் வந்து காங்கிரஸ் தான் இவர் விரும்புறாரு. இவரும் வந்து ஒருவேளை காங்கிரஸ் அங்க ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு 2% நின்றுட்டாங்கன்னா இங்கேயாவது வர முடியாதான்னு லாஸ்ட் மினிட் நினைக்கவும் செய்யலாம். அப்படி வேற வழி இல்லாம வந்தா சீட்டில் அவருக்கு வந்து 50% சீட்டுக்கு மேல அவருக்கு கொடுக்க கூடாது, சிஎம்ஆ யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல டெல்லி பாஜக உறுதியா இருப்பாங்க. அப்போ அவரை சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணாம அவர் வருவாரா? இப்படி பல அம்சங்கள் இருக்குது. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷத்துக்கு எதிராக 1.5 வருஷத்துல அவருக்கு எதிரான மூவுகளையும் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டு தான் நம்ம செய்யறோம். அவரை தனிமைப்படுத்தி அவர் கூட்டணி சரியா அமையாம அவர் ஒரு 15% நிறுத்தணுங்கிறதா நம்ம பார்வை. இது ஒரு அரசியல் விமர்சனம் தாண்டி எனக்குள்ள தமிழக அரசியலில் வரலாறு உண்டு. 98ல் அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கி வச்சவனா தான்.
அதுக்கு பிறகு 2009 அந்த கூட்டணி டாக்டர் ஐயாவை தோக்கடிக்கிறதுக்கு எதிரணி உருவாதுக்கு நம்ம பெரும் பங்காற்றினோம். 2019 மு.க. ஸ்டாலின் ரொம்ப ஸ்ரூடானவர் என்றாலும் நம்ம கருத்தும் திருமாவை தான் பெட்டருங்கிற லெவலில் அந்த பாமக காங்கிரஸ் திமுக அணிக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிட்டதில் நம்ம பங்கு உண்டு. இப்பவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரிவைவல் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை அடிக்கணுங்கிறதுக்காக எல்லா வகையான ஆர்குமெண்ட்ஸையும் எல்லா வகையான எடப்பாடிக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸையும் முன்னெடுத்து எல்லாத்திட்டையும் நம்ம ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது அந்த வகையில் 2024 திருமாவளவன் இந்த அணிக்கு வர விடாமல் இருந்தாலும் சரி, பல அம்சங்கள் நம்ம அந்த கூட்டணி வர எடப்பாடி கூட நினைக்கக்கூடியவங்கள்ட்ட எடப்பாடியால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, எதிர்காலத்தில் எடப்பாடியால் நஷ்டம் வரலாம், எடப்பாடி எதிர்காலத்தில் டிச் பண்ணிட்டு போயிடுவாருங்கிறதெல்லாம் தெளிவாக விளக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மோடி வந்து ரெட்டலையை கொடுத்துக்கிட்டு ரெட்டையிலக்க சீட்டு பெற முடியாத ஒரு 26 எடப்பாடியை என்டர்டெயின் பண்ண மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே. ஆனால் இன்னமும் எடப்பாடியார் சொல்கிறேன் இல்லையா, நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளும் தன்னோட பக்கம் வருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது சாத்தியமான ஒன்றா இருக்குமா, நடக்க வாய்ப்பு இருக்கா அவர் சொல்லக்கூடிய? நான் சொன்னால் கோவப்படுறாங்க எல்லாரும். எப்பா உண்மைதான்ப்பா, ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு, எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு ஸ்டாலின் கொடுக்குறது 3 தடவை அப்படி நிரூபிச்சிட்டாரு. 4வது தடவை அப்படி நிரூபிப்பாருன்னு தான் திருமாவளவனும் அவரோட இருப்பார், காங்கிரஸும் அவரோட இருப்பாங்க, அண்ணன் வைகோவும் அவரோட இருப்பாங்க, சிபிஎம் சிபிஐ ஈஸ்வரன் அண்ணன் எல்லாரும் அவர் கூட தான் இருப்பாங்க.